கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் ஒரு க்ரீக் ஓடுது. இந்த பிரிட்ஜ் வந்து ரீசெண்டாக கட்டினாங்க. முன்னாடி வந்து இந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது. அடுத்தடுத்து வந்து லேக் மாதிரி பாண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஈஸ்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ முன்னாடி ஒரு அந்த க்ரீக் பார்த்தோம் இல்லையா, அதே க்ரீக் இங்கேயும் ஓடுது. ஸ்விம்மிங் பூல். ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மற்றபடி சும்மா வந்து உட்காரதுக்கு ஃப்ரீ தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி டெக்ஸாஸில் டாலஸ் ஃபோர்ட் பர்த் ஏரியாவில் காப்பல்ங்கிற சிட்டியில் இருக்கோம். இங்கே வந்து ஆண்ட்ரூ ப்ரவுன் பார்க் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி பார்க் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன் டாலஸ் ஃபோர்ட் பர்த் ஏரியா. ஆல்மோஸ்ட் லைக் 200 ஏக்கர்ஸ் ஆஃப் பார்க். இது கம்யூனிட்டி பார்க். இங்கே வந்து இந்த பார்க்கை வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆண்ட்ரூ ப்ரவுன் வெஸ்ட். ஸோ இங்கே வந்து இந்த ஃபுட்பால் ஃபீல்ட்ஸு, பேஸ்கெட் பால், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள். இந்த ட்ரெயில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 மைல்ஸ் வந்து ஸ்ட்ரீட்டே பார்க்காம ட்ரெயில்லையே நடக்கலாங்க. இது வந்து ரெஸ்ட் ரூம்ஸ், வாலிபால் கோர்ட்ஸு, பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா, அப்புறம் அதுக்கு சைடில் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட்ஸ். ஸோ இதோட வெஸ்ட்டு முடியுது, இந்த பார்க்கோட வெஸ்ட் எண்டு முடியுது. அடுத்து வந்து இப்போ அந்த பிரிட்ஜு கீழே போய் அடுத்த சைட் போனால் அது வந்து சென்ட்ரல். நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். பிரிட்ஜு கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் ஒரு க்ரீக் ஓடுது. இப்போ நம்ம சென்ட்ரலில் இருக்கோம். சென்ட்ரல் வந்து ஒரு சின்ன ஏரியா தான். இங்கே வந்து மெயினாக பேஸ்பால் ஃபீல்ட்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்து இந்த ட்ரெயிலை தாண்டி அந்த சைட் போனால் ஈஸ்ட்டு தான் இருக்கிறதுலே பெருசு. நிறைய கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ். அங்கே கிறிஸ்மஸ் டைமில் அந்த பெரிய ட்ரீ அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஈஸ்ட்டில். ஈஸ்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த க்ரீக் பார்த்தோம் இல்லையா, அதே க்ரீக் இங்கேயும் ஓடுது. பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இது வந்து இந்த சிட்டியோட கம்யூனிட்டி சென்டர். இங்கே வந்து கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ், ஸ்விம்மிங் பூல், கிட்ஸுக்காக அந்த லெசன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். வின்டர்னால க்ளோஸ்டாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல். இது வந்து ரெசிடென்ஸுக்கு வந்து டே பாஸ் எடுத்தால் ஒரு $3.5 ஏதோ பெர் ஹோல் டே. இது மாதிரி பெவிலியன்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும்.
ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மற்றபடி சும்மா வந்து உட்காரதுக்கு ஃப்ரீ தான். இந்த சைடு வந்து இன்னொரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அந்த இடத்துல அங்கே நடுவில் வந்து கிறிஸ்மஸ் டைமில் ட்ரீ வைப்பாங்க. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், நல்ல கூட்டமாக இருக்கும் அந்த டைமில். இந்த பிரிட்ஜ் வந்து ரீசெண்டாக கட்டினாங்க. முன்னாடி வந்து இந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது. அங்கே அந்த சைடு போகிறதுக்கு வந்து இந்த வழியாக சுற்றி போகிற மாதிரி இருந்தது. இப்படியே போய் அந்த கார் பார்க்கிங்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி அந்த சைடு போகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இதை கரெக்ட் பண்ணி விட்டாங்க. இந்த பார்க்கில் மட்டுமே ஒரு 4-5 பாண்ட் இருக்குங்க. பெரிய பாண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த கப்பல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சிட்டி தாங்க. இர்விங் வந்து இதுக்கு சவுத்தில் இருக்குது, அது பெரிய சிட்டி. ஸோ இதில் இந்த சின்ன சிட்டியில் இவ்வளோ பெரிய பார்க், 200 ஏக்கர்ஸ் ப்ளஸ் பார்க் வந்து இந்த சிட்டியோட சென்டரில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம ஊரில் வந்து யூஸ்வலாக ஃப்ளாட் போட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாவை மாற்றிடுவாங்க. பட் இங்கே வந்து ஒரு சின்ன சிட்டியில் இவ்வளோ பெரிய பார்க் வச்சுருக்காங்க. இதாங்க அந்த பிரிட்ஜு, ரீசெண்டாக கட்டின அந்த பிரிட்ஜு. பாருங்கள், அடுத்தடுத்து வந்து லேக் மாதிரி பாண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு நிறைய 2-3 அந்த சைடு இருக்குது. நம்ம ஈஸ்ட்டில் என்ட்ரு ஆனது அந்த பிரிட்ஜில் உள்ளதை ரைட்டில் கட் பண்ணி போனோம். அந்த சைடு அப்படியே போனோம், ஃபுல்லாக போய் அந்த சைடு எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துருக்கோம். இப்போ இதே வழியாக அப்படி போயிட்டு சென்ட்ரலில் க்ராஸ் பண்ணி வெஸ்ட்டில் போகாமல் இன்னொரு வழியில் எங்கள் கம்யூனிட்டி போயிடலாம். ஸோ அந்த வழியில் போவோம். இப்போ அந்த சென்ட்ரலில் தாண்டி அந்த பிரிட்ஜு பக்கத்தில் வந்துட்டோம். பிரிட்ஜுக்கு கீழே போகிறதில்ல, அது இப்போல்லாம் அந்த லெஃப்டில் வந்து இன்னொரு ட்ரெயின் இருக்குல்ல, அதில் போய் ரோட் மேலே போயிட்டு இதுக்கு பேரலாக இன்னொரு ட்ரெயில் போகும். அந்த வழியாக உள்ள கம்யூனிட்டிக்கு போக போகிறோம். இது வந்து இந்த ரோட்டை ஒட்டி.
இந்த ட்ரெயில் தான், இதுக்குள்ளே அப்படியே போயிடலாம். வரும்போது அந்த லெஃப்டில் இருக்கிற அந்த ட்ரெயில் வழியாக வந்தோம். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரைவேட் பாண்டு, இந்த கம்யூனிட்டியோட பாண்டு. இதுக்கு நெக்ஸ்ட்டு தான் எங்கள் கம்யூனிட்டி. அதுலேயும் வந்து 3-4 பாண்டு இருக்குது. இது வின்டர்னால எல்லாம் லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு, இல்லைன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், க்ரீனிஷாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா, இந்த பார்க்கில் வந்து ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. இது வந்து இப்போ சேஃப்டி பர்பஸ் வந்து இப்போ காப்பை கால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு தெரியும்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த MP 605ன்னு சொன்னால் இப்போ எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபியூ 100 மீட்டர்ஸில் இது மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அடுத்த பாண்டு இது வந்து க்ளோசர் டு நாங்கள் கம்யூனிட்டி. இதுக்கு பின்னாடி தான் எங்கள் கம்யூனிட்டி இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜு லெஃப்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, இங்கேருந்து எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து முன்னாடி கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது. ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளே தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த ட்ரெயிலை வந்து கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்க. இல்லைன்னா முன்னாடி இந்த வழியாக வர முடியாது. இங்கேருந்து அந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சவுண்டே வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குல்ல. இந்த பிரிட்ஜு முடிகிற இடத்துல தாங்க எங்கள் கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் கம்யூனிட்டியோட ட்ரெயில் வந்து இந்த லைனோட முடிஞ்சிடும். இதுலேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இது வரைக்கும் வந்து யூ டர்ன் போட்டு அப்படியே போயிடுவோம். இதுதான் எங்கள் கம்யூனிட்டி. பாருங்கள் என்னென்ன இங்கே பாருங்கள், லெஃப்டில் ஒரு பாண்டு, இந்த சைடு ஒரு பாண்டு, நடுவில் ட்ரெயில். நம்ம இந்த சைடு போவோம். அந்த சைடில் இன்னொரு பாண்ட் இருக்கு. இங்கே பாருங்கள், லெஃப்டில் இன்னொரு பாண்டு. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நல்லா ஸ்னோ பெஞ்சது.
இதே லொக்கேஷன் ஸ்னோவோட வீடியோவும் இதில் போட்டு வர்றேன். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இப்படியே வந்து அந்த அப்படி லெஃப்ட்டில் போனோம். போய் ஃபுல் சுற்றி முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்தாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.